ஆத்தட்டிக்காக சூப்பரான ஒரு உடுப்பி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா. ஒரு வடை சட்டியில் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க. இதுக்கு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது அப்படியே எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு துண்டு தேங்காய் போட்டு 2 வறுத்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இது நல்லா வறுத்தாச்சு. அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குண்டா வச்சுக்கிறாங்க. இப்போ அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன், 6 கத்திரிக்காய் போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நான் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு காயெல்லாம். இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி கரைசலையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு கூடவே. பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடவே கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி சின்ன குக்கரில் பருப்பும் மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து குழைவாக பருப்பை வேக வைக்கல, பருப்பு மலர்ற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஊற்றி நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா 5-6 கொதி நல்லா வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். சாம்பார் வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படி அவ்வளோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டெய்லியும் இதே மாதிரி வைங்கன்னு உங்களை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு பத்தில் நான் அதனால் மறுபடியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கலரிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அப்படியே இந்த குழம்புல ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இதே மாதிரி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு உடுப்பி சாம்பார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட சுட நம்ம சோறு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பார் ஊற்றிக்கலாம். என்ன காய் இருக்கோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கிட்ட 3 காய் இருந்ததுங்காட்டி நான் போட்டிருக்கேன். அவரைக்காய், அரசாணிக்காய் எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றியாச்சு. நான் வந்து பீர்க்கங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் ஷைடிஷ்காக, அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் கைமா உருண்டை அதுவும் பண்ணியிருந்தேன். அதை வச்சு நல்லா பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.